பார்த்தீங்கன்னா ஏடிஎம்கேலேருந்து இவ்வளோ பேர் வந்துட்டோம். வெளியில் வர்றவங்களை அரவணைச்சு அங்கே இருக்க அமைச்சர்களாகட்டும், முக்கியமாக இந்த பொதுச் செயலாளர் புசியானந்த் ஒருத்தரையும் வந்தால் உடனே வாங்கன்னு சொல்லி அரவணைச்சு அவரை தமிழக முதல்வர் கட்சியினுடைய தலைவர் ஜோசப் விஜய் அவர்கிட்ட அழைத்து போய் என்னையும் சேர்த்தி இப்படி அரவணைத்து கொண்டு செல்கிறார்கள். யாரோ கேட்டதுக்கு ஒரு பதில் சொல்லிட்டார், நீங்கள் ஒழுங்காக வச்சுக்கல வெளியில் வராங்கன்னு சொல்லி. இந்த மாதிரி ஒரு நிலை ஏடிஎம்கேல ஏற்பட்டு நேற்று கூட இங்கே யாரோ கோயம்புத்தூரில் ஒருத்தர் போயிட்டாருன்னு சொல்லி அருமைக்குரிய அன்பு சார், நல்ல சகோதரர் அவர் செங்கை ராமச்சந்திரன் நேற்று போனாங்கன்னு நான் பார்த்தேன். இங்கே ஒருத்தரும் இருக்க போறதில்லை சார். நான் இன்னைக்கு ஒரு விஷயத்தை இங்கே ஓபன் பண்ணிடுறேன். 25 பேர் ஆதரிச்சு ஓட்டு போட்டாங்க. ஜனநாயகம் தடைக்கு ஆதரிச்சு 25 பேர் ஓட்டு போட்டாங்க. இந்த 25 பேரும் இன்னைக்கு சொல்றேன், பழனிசாமிக்கு இந்த தமிழக வெற்றி கழகத்துக்கு ஆதரவாகத்தான் இருக்கிறார்கள். நீங்க கொஞ்சம் கொஞ்சமா வருவாங்க, நீங்க அந்த வேடிக்கையை தான் பார்க்க போறீங்க. ஆகவே யாரும் எதிர்ப்பா இல்ல. 25 பேருமே எந்த காலத்திலும் மாற மாட்டார்கள். அவர்கள் தமிழக வெற்றி கழகத்திற்கு ஆதரவாளர்களாக இருப்பார்கள் அல்லது இங்கேயே வந்து விடுவார்கள். ஆக உங்க பழனிசாமி ஏத்துக்கிறதுக்கு ரெடியா இல்ல. அதாவது கடைசி நிலைமையில 2 பேர் தான் இருப்பாங்க. இந்த சகுனிகள் 5 பேரும் அவங்க உதவியாளர் இருப்பாங்க. அவங்கள கூட யாரு வராங்கன்னு தெரியாது. நாவடக்கம் வேணும் ஜெயராமன். யாரும் துரோகிகள் இல்ல. எல்லா விதத்திலையும் எல்லாரும் இந்த கட்சிக்கு உழைச்சவங்க. அங்க போயிருக்கேன்னா தந்தை பெரியாரையும் பேரறிஞர் அண்ணாவையும் புரட்சி தலைவர் எம்ஜிஆரையும் அம்மாவையும் இந்த தலைவர் ஏத்துக்கிறார், விஜய் என்கின்ற ஜோசப். ஆனா நீங்க இந்த போட்டோ கூட போடுறதுக்கு தயங்குறீங்க. அப்புறம் எப்படி வேலுமணி கூட வருவாரு? நான் தெரியாம கேட்கிறேன். அப்புறம் எப்படி சிவி சண்முகம் ஒத்து வருவாரு? அங்க இருக்கவங்க ஏன் அப்படி வெளியில வராங்க? 5 பேர் இசகே சுப்பையா அவங்க எல்லாரும் வராங்க. திருமதி மரகதம் அப்படி இப்படின்னு எல்லாரும் வராங்க. ஏன் வராங்க சார்? ஏன் வெறுத்து போய் வராங்க? சொல்லுங்க பாப்போம். கட்சியை தரைமட்டமாக்கி அழிச்சு அவர் செங்கோட்டையனோட தகராறு, அதை பேசுறேன் இதை பேசுறேன். ஆகவே அதிமுகவை முடித்து விட்டார்கள். முடிச்சிட்டு நான் விடுற மாதிரி இல்லை. இந்த வீர சுரேகாவுக்காக இதே கோயம்புத்தூர்ல பெரிய ஆர்ப்பாட்டம் நடக்கும். இந்த ஆர்ப்பாட்டத்தை நான் முன்னின்னு எல்லா லேடிஸ் எல்லாம் சேர்த்து நடத்துவேன். இதுக்கு வழி பிறக்கணும். ஏன்னா ஒரு குழந்தை 4 வயசுல, தப்பா சொல்ல, தப்பு இருந்தா தப்பு தான், அதையெல்லாம் குற்றம் சொல்லி பேசுற இந்த அரசு மீது குற்றம் சொல்லும் பொழுது பாலியல் வன்முகம் உலகமே சிரிச்சு காரி துப்பிச்ச பொள்ளாச்சிய, அதுல நீ இல்லன்னு தப்பிச்சுக்கிட்ட. சிபிஐ வந்து தான் கண்டுபிடிச்சது. அதை என்கொயரி பண்ண ஆபீசர் என்ன பண்ணா? நியாயம் பண்ணி பேசிட்டு உட்கார்ந்துருந்தான் அந்த போலீஸ் ஆபீசர். அதையும் நீங்க தானே பண்ணீங்க. நியாயத்தை கண்டுபிடிச்சீங்களா? பொள்ளாச்சியில் நடந்ததுக்கு இந்த அரசு, அந்த அரசே கண்டுபிடிச்சு சொன்னிச்சா? இல்ல, சிபிஐ வந்து தான் சொன்னிச்சு. பினிக்ஸ் ஜெயராஜ் லாக்அப் டெத் சிபிஐ வந்து தான் கண்டுபிடிச்சு சொன்னிச்சு. 13 பேரை சொட்டது அருணா ஜெகதீசன் தீர்ப்பு. அதை எழுதி கொடுத்தாங்க அந்த அம்மா விசாரணை பண்ணி. இது அயோக்கியத்தனமா வந்து சுட்டிருக்கான்னு சொல்லிட்டு அந்த ரிப்போர்ட் என்ன சார் ஆச்சு? அந்த ரிப்போர்ட்டை கையில் எடுத்து திமுகவும் ஒண்ணுமே பண்ணல சார். அதனாலதான் 2 பேரும் சேர்ந்து நாடகம் ஆடுறாங்க அப்படின்னு முதல்வர் சொல்றார். இப்ப இருக்க முதல்வர் அது அவர் அணுகு நடையில சொன்னாரு. 2 பேரும் சேர்ந்து இந்த வேலையை பண்றாங்க அப்படின்னு சொல்லிட்டு என்ன கூட்டு களவாளிகள் 120 கொலைடு கூட்டு களவாங்க. உண்மைதானே? எந்த ஃபைலையும் திமுக எடுத்து பண்ணலையே, ஒன்ன கண்டுபிடிக்கலையே. ஆகவே பொள்ளாச்சி ஜெயராமன் தான் எடப்பாடி பழனிசாமி நாசமா போறதுக்கு காரணமே பொள்ளாச்சி ஜெயராமன் தான், வேற யாரும் கிடையாது. அந்த பக்கம் கேபி முனுசாமி, இந்த ஒரு 4-5 பேர் இருக்காங்க. தவறான வழியில் கொண்டு போய் ஒரு வழியா முடிச்சிட்டாங்க. ஒரே வழிதான் இருக்கு பழனிசாமி. ஃப்ரெண்டுங்கிறதால சொல்றேன், நான் வேற கட்சிக்கு போனாலும் இந்த சப்ஜெக்ட் இப்ப ஆரம்பிச்சிருச்சு. ஏன்னா ஓடுகாலிகள் சொன்னா வேடிக்கை பார்க்க தயாரா இல்ல. ஒரு வேலை பண்ண எனக்கு கவலையே இல்லை. இப்பயும் சொல்றேன், நீ அந்த பெரியவங்க, இந்த சிவி சண்முகம், இந்த மிஸ்டர் தங்கமணி, இது மாதிரி முறைச்சீட்டு எல்லாம் நிக்கிறாங்கல்ல லைனா, அவங்க காலில் போய் விழுந்து மன்னிப்பு கேட்டு நான் செஞ்சதெல்லாம் தப்புன்னு சொல்லி இந்த இயக்கத்தை காப்பாத்திட்டு போறதுக்கு இன்னொரு தலைமையை நீ ஏற்படுத்து. இன்னொரு தலைமை வந்தால் அதிமுக காப்பாற்றப்படும்.